பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராகவன் மீனாவை கூட்டிட்டு போறாங்க. என்ன மீனா, நீ எப்படியெல்லாம் இந்த வேலையை உனக்கு ஓகேவா இருக்கா, ஜாலியா இருக்கா, ஈஸியா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மாமா, வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு போன வீடு பரவாயில்லையா? இதுக்காக இப்படி ஒரு காதல் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு மீனாவை வம்பிழுக்கிற மாதிரி பேசுறாங்க. மாமா, வீட்டில் சொன்னேன், ஏத்துக்கல. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? ஏமா, இந்த சென்னையில எவ்வளவு பெரிய ஊர் தெரியுமா? இந்த சென்னையிலேயே ஏதாவது ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துனா அப்படி கூட்டம் குடிக்கிறாங்க. அதுவும் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற இடம் வில்லேஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்க பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும், அதை பத்தி நீ யோசிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளேட் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆட்டோக்காரர்கிட்ட மீனா அவங்க போற இடத்த எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. 1 ஹவர்ன்னு சொன்னதும், ஐயோ இன்னும் 1 மணி நேரம் இவர் பேசுற விஷயத்த நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம ராஜியை காட்டுறாங்க. ராஜி பாக்கியராஜ் டிராப் பண்றாங்க. அண்ணன், நீங்க இருக்கிற இடம் வேற ஒரு ரூட்ல, நீங்க உங்களுடைய பேங்க்குக்கு போகணும். நான் இருக்கிறது வேற ஒரு இடம், அப்புறம் எப்படி அது சரியாகும்? நீங்க விடுங்க, ஆட்டோல பிடிச்சி நான் போய்க்கிறேன்றாங்க. அதுக்கு என்னம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல, இதுல போயிட்டு என்ன இருக்கு, நான் விட்டுட்டே போறேம்மான்றாங்க. இருக்கட்டும், எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியராஜ் விட்டுறாங்க. எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ரிகல்சல் கொடுக்குறாங்க. எல்லாமே மைன்யூட்டா நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணுன்றத பார்த்துக்கிட்டு எந்த ஒரு முடிவும் எடுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ராஜி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததாக்கா நம்ம கோமதி காட்டுறாங்க. கோமதி உட்கார்ந்துட்டு இருக்க. மலரு, என்னுடைய கண் கண்ணாடி எங்க இருக்குன்னு பாரு, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா, அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்துக்குமே மலருக்கே வேலை வைக்கிறாங்க. இது கோமதிக்கு பிடிக்கிறதே கிடையாது. உடனே கோமதி நேரா மலரோட மாமியார் கிட்ட, ஏமா, அவதான் சமையல் செஞ்சுட்டு இருக்கான், இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளை மறுபடியும் மறுபடியும் இப்படி வேலை வாங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்க செய்யறது தானேன்னு சொல்லிட்டெல்லாம் கேட்க, உடனே மலரோட மாமியாருக்கு ஏற்கனவே கொஞ்சம் குளிர் விட்டு போன மாதிரி தான் இவ இருக்கான். இதுல இப்படியெல்லாம் இவ சொல்லிவிட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் போலியே. ஏமா, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, அதை நீக்க செய்யலாம் இல்லைன்னு சொல்றாங்க. நானும் இந்த மாதிரி எல்லாம் நான் என் காலத்துல வேலை செஞ்சவதான், இப்ப என்னால அதெல்லாம் செய்ய முடியறதில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தூங்கி எழுந்ததுல இருந்து காலையில மதியம் சாயந்தரம் சொல்லிட்டு எல்லா வேலையும் தனியாளா பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே சப்போர்ட்டா மலருக்கு பேசுறாங்க. இது கொஞ்சம் கூட மலரோட மாமியாருக்கு பிடிக்கிறது இல்ல. அதை மலரோட மாமியார் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிற மாதிரி திருப்பிக்கிறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம கதிரையும் முத்துவேலையும் காட்டுறாங்க. கதிர் நாளைக்கு நம்ம சென்னைக்கு போகணும். முதல்ல போயிட்டு ஒரு ஹோட்டல்ல நம்ம ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது டெஸ்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ற வேலை, இந்த மாதிரி 1008 வேலை இருக்கு. அது எல்லாமே பார்க்கணும், செய்யணும், பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இதை கேட்டது முத்துவேல், உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ உனக்கு நான் தேவையில்லாதவங்களா ஆயிட்டேங்கன்னு சொல்லி கதிர் கேட்குறாங்க. அப்படி சொல்லலை, உனக்கும் 1008 பிரச்சனை இருக்கும், 1008 விஷயம் பிஸ்னஸ் விஷயமா இருக்கும், அதுதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு வகையில் இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே முத்துவேல் பேசிட்டு இருக்க. கரெக்டாக ஆமா, பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், என்னுடைய அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வேணும்னா வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னப்ப நீ பணத்தை வாங்கல, அப்ப நான் மட்டும் உன் பணத்தை வாங்கணுமா? அதெல்லாம் இல்ல, பணம் ஏகப்பட்டதா செலவாகும், அதனால நான் பணத்தை கிரெடிட் பண்ண சொல்றேன்னு சொல்றாங்க. உடனே கதிர் போனை எடுக்கிறாங்க. உடனே முத்துவேல் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது போன் எடுக்கிறது கெட்ட பழக்கம்னு சொல்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ என் அப்பாவே மேலே, என் அப்பாவுக்கு மேலே இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கதிர் கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய நம்பர்னு சொன்னதும் உடனே முத்துவேல் அவங்களுடைய அக்கௌண்டர்கிட்ட கால் பண்ணி 10 லட்ச ரூபாய் நான் சொல்ற நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்கௌண்டரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் சக்திவேலுக்கு தெரியக்கூடாது, சரியான்னு சொல்றாங்க. ஓகே சார், சக்திவேல் சாருக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம், எதை நினைச்சு நீங்க வரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.
கரெக்டாக பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. என்னது 10 லட்ச ரூபாவான்னு சொல்லிட்டு கதிர் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், 10 லட்ச ரூபாய் கண்டிப்பாக தேவைப்படும், இருக்கட்டும் எதுக்கும்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே கதிர் கேட்குறாங்க, ஒருவேளை நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் அனுப்பி வைக்கிறீங்க விஷயம் உங்கள் தம்பிக்கு மட்டும் தெரிஞ்சா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அவன் கண்டிப்பாக இது தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவதான். உடனே கதிர் சொல்கிறாங்க, உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரச்சனை வந்தாலுமே நான் எப்போவுமே உங்கள் கூட உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பேன், எதை நினச்சும் நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல இதை கேட்ட முத்துவேல் வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக அக்கௌண்டர்கிட்ட வந்து நேராக சக்திவேல் வராங்க. ஆமாம், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? பணம் வந்து அனுப்பிட்டேன், டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன் நல்லா சொல்லிட்டு இருந்தேன், என்ன விஷயன்றாங்க. இல்லை, முத்துவேல் சார்கிட்ட தான் சும்மா பேசிட்டு இருந்தேன், அவர் ஒரு வேலை சொன்னார் அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. என்ன, உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணத்தை அனுப்பிட்டு உடனே அதை வந்து என்கிட்ட வந்து மறைக்கிறியான்னு சொல்லிட்டு அக்கௌண்டரை தப்பாக பேசினதும், சார் என்ன சார் என்ன போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, முத்துவேல் சார் தான் கதிர்வேலன்றவருக்கு அக்கௌண்ட்டில் வந்து 10 லட்ச ரூபாய் கிரெடிட் பண்ண சொன்னாங்க, அதை தான் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சக்திவேல் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இவ்வளோ பணமான்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. அடுத்த ட்ராக்காக வந்து நம்ம கோமதியை காட்டுறாங்க. கோமதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ மலருடைய மாமியார் வந்து, மலரு, இன்னைக்கு மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வராரு, தடப்போடலாம் விருந்து ரெடி பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை வந்தா ஏதோ புது மாப்பிள்ளையே இருக்காரா, அப்பதான் தடப்படலாம் விருந்து வந்து ரெடி பண்ணுவாங்க, நீங்க என்னடானா எப்பவுமேவா ரெடி பண்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எப்பவுமே நாங்கள் அப்படிதான், ஏன்னா அவர் ரொம்ப பெரிய இடம், என் பொண்ணு ரேவதியை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், அவர் ரொம்பவே பெரிய இடம் தெரியுமான்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு சிக்கனு மீன் அது இதுன்னு எல்லாமே செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏம்மா, இந்த பொண்ணுக்கு உடம்பு வலிக்கவே வலிக்காதா, காலையில் மதியம் இப்போன்னு சொல்லிட்டு சமைச்சா அந்த பொண்ணு ரெஸ்ட் எப்போ எடுக்குது, துணி துவைக்குது, துணி மடிக்குது, 1008 வேலை செஞ்ச வாக்கிலே இருக்கு. இப்படி இருக்கும்போது எங்கே தான் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் கோமதி வந்து, எப்பப்பா எனக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வாய் வலிக்குது, எனக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நசன்னு சொன்னால் உப்பு அதிகமாக கொட்டிடுவேன், இல்லை காரம் அதிகமாக கொட்டிடுவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கோமதியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலரே, போய் சொன்னதை செய், சிக்கனு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆத்த அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியை காட்டுறாங்க. ராஜி கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் வந்து, நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் ராஜி, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இது ராஜிக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அதை நினச்சி ஃபீல் பண்ண உடனே மீனா அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ராஜி, எதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கதிர் வர வர ரொம்பவே ஓவராக பண்ணுறாருக்கா, அதுக்கு முன்னாடியெல்லாம் என் மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பான், எப்போ கோச்சிங் கிளாஸ் போகிறேன், எக்ஸாம் எப்படி எழுதுனா என்ன ஏதுன்னு 1008 விஷயம் 1008 முறை கால் பண்ணுவான். இப்போ நானே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அவன் நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்பவே புதுசாகவே இருக்குக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் சொல்ல, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கியா, வா வா உள்ளே போலானதும் கோமதி வந்து, ராஜி மீனா 2 பேரும் என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்ட, சரிடி, அந்த மலர் பொண்ணு மட்டும் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து, என்னம்மா எதை பண்ணணும் எது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்க. உடனே மலர் வந்து, ஐயோ எல்லா வேலையுமே நீங்களே செய்கிறீங்களா, கெஸ்ட்டுங்களை வேலை வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நீயே எவ்வளோ வேலை செய்கிறது தெரியுமா, உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோமதி வந்து சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக வந்து பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சக்திவேலை காட்டுறாங்க. சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்கா. சுகன்யா அந்த இடத்துக்கு வராங்க. என்னச்சு மாமா, ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்க, என்ன விஷயன்றாங்க. எல்லாம் என் முத்துவேல் அண்ணனை நினச்சி தான் குழப்பத்தில் இருக்கேன், என்னாச்சு அவருக்கு, எதுக்காக இவ்வளோ குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு கதிரோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுகன்யாவுக்கே ஷாக் ஆகுது. கதிரெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சூடு சொரணை இல்லாதவன் கிடையாது, கண்டிப்பாக அவன்லாம் பணத்தை எடுத்திருக்க மாட்டான், எனக்கு கதிரை பற்றி நல்லா தெரியுன்றாங்க. நான் என் 2 கண்ணால் பார்த்தவன், அப்போ நான் முட்டாளா, நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கதிரோட அக்கௌண்ட்டுக்கு தான் என்னுடைய அண்ணன் பணத்தை அனுப்பியிருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக காட்ட. இதை பார்த்ததுமே சுகன்யாவுக்கு, அட படுபாவி, இப்படித்தான் வெளியில் வேஷம் போட்டுட்ருக்கியா, வெளியில் நான் யார்கிட்டையும் 1 ரூபாய் வாங்க மாட்டேன், நான் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு இருப்பான், இப்போ என்னடான்னா பணத்தை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டுலாம் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இவன் இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு
நான் கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அப்போ உடனே அந்த இடத்துக்கு வந்து வடிவு வராங்க. வடிவு வந்ததும் என்ன 3 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு இருக்கீங்கன்றாங்க. உடனே மாறி வந்து ஏன்க்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மாறி கிட்ட வந்து வடிவு என்ன விஷயம் மாறி நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்றாங்க. இல்ல மாமா நடந்துக்கிற விதம் அவர் வந்து பணத்தை எக்கச்சக்கமா செலவு பண்றாரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நானும் பலமுறை வந்து மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவர்கிட்ட பேசினேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, உங்களுடைய மருமகனுக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணணும்? ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கதிர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கண்டிப்பா அவன் பணம்லாம் வாங்கியிருக்க மாட்டான். நீங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வடிவு சொல்ல, என்னது தெரியாம பணமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சே தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நீங்க எல்லாம் இப்படி பேசுவீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் ப்ரூஃபோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க காந்திமதி. காந்திமதி வந்து ஐயா முத்து எதுக்குயா இப்படி கத்திட்டு இருக்க? நல்லா உறக்கம் எழுப்பி விட்டுட்டியே என்னையான்றாங்க. ஆத்தா வீட்டுல இடியே விழுந்தாலும் உனக்கு உன் உறக்கம் தான் பெருசு இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய் முதல்ல என்னடா நடந்ததுன்றாங்க. அத்தை கதிரோட அக்கௌண்ட்டுக்கு அவர் பணம் 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காராம். அதுக்கு பிரச்சனைன்றாங்க. இதுக்கா இப்படி ஒரு பிரச்சனை? அவனுடைய மாப்பிள்ளைக்கு அவன் எவ்வளவு பணம் அனுப்பணும்னு தோணுதோ அவன் அனுப்பிட்டு போறான். இதுல உனக்கு என்னைய பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆத்தா என்ன ஆத்தா எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? இல்ல என் தலையில மிளகா அரைக்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க எல்லாரும் கூட்டு கனவாளிங்க. நான் தான் இதுல பைத்தியக்காரனா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி சக்தி எதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற? உன் அண்ணன் வந்தா எதுக்கு அனுப்புனா ஏதுக்கு அனுப்புனான்ற விஷயம் வந்து தெரிஞ்சிட போகுது. இப்படி கத்திட்டு இருந்தா மட்டும் என்னாக போகுது? வரட்டும் இன்னைக்கு அண்ணன் வரட்டும். அண்ணனை இது வரைக்கும் நான் ஒரு நாளும் எதிர்த்து பேசினது கிடையாது. ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன். என் அண்ணன் கிட்ட கண்டிப்பா இதுக்கான பதில் கேட்டே ஆகணும். இன்னைக்கு அவர் வரட்டும். ஒண்ணு நானும் அவரா இந்த வீட்டுல இருக்கிறது யாருன்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சக்திவேல் கோவப்பட உடனே காந்திமதி ஐயா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருயா. கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா எதுக்காக பணத்தை வந்து எடுக்க போறோம் முத்து நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லாதான் என் முடிவு எடுத்ததுதான். ஒருவேளை அண்ணன் கோமதி ராஜி இவங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டான். நானும் என் புள்ள என் பொண்டாட்டி 2 பேரும் நாங்க தனியா போயிடுறோங்க. எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துடட்டும். நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறோம். இனி ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க சக்திவேல். இதை கேட்டதும் உடனே காந்திமதி ஏயா சின்ன விஷயத்துக்கு எதுக்கையா இவ்வளவு பெருசு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. என்னதான் பணம் அனுப்புனது சின்ன விஷயமா? 10 லட்சம் ரூபாய் தான், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் வந்தா சக்திவேல் என்ன சொல்ல போறாங்க? ஒருவேளை முத்துவேலுக்கு இருக்கிற பிரச்சனைய சக்திவேல் கிட்ட முத்துவேல் சொன்னா அதுக்கு சக்திவேல் என்ன முடிவு எடுக்க போறாங்க? உண்மையா முத்துவேல் சொல்லுவாங்களா இல்ல பழிய தூக்கி முத்துவேல் போட்டுக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.